பாராளுமன்றத்தில் அத்துமீறி நுழைய முற்பட்ட பெண்ணால் பரபரப்பு. 60,000 இளைஞர்களை கொன்று குவித்தவரின் மகனே சஜித் சபையில் பகிரங்கம். உண்டியல் முறைக்கெதிராக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை. நாட்டுக்கு வந்தடைந்த கோட்டபாயாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை நெருக்கமான சகா வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் அதிகரிக்கப்படவுள்ள வரிகள் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் 300 ரூபாவாக அதிகரித்தது பானின் விலை. நாடு திரும்பிய கோட்டபாயாவுக்கு கொமாண்டோக்கள் அடங்கிய பாதுகாப்பு படை. இலங்கைக்கு சாதகமாக சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற தயார் சீனா அறிவிப்பு. ரணில் அரசாங்கத்தை அமைப்பது மக்களின் ஆணைக்கு முரணானது அனுரகுமார அதிரடி. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகள் தகவலை வெளிப்படுத்த மறுக்கும் அடிப்படை என்ன எழுப்பப்பட்ட கேள்வி. தமிழர்கள் நசுக்கப்படலாம், சிங்களவர்கள் நசுக்கப்படக்கூடாது என்ற சிந்தனையின் வெளிப்பாடே சஜித்தின் நிலைப்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. யாழ்ப்பாண விமான நிலையத்துக்காக தமிழர்களின் நிலம் சுபீகரிப்பு. பாராளுமன்றத்துக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட சந்தேகத்துக்கிடமான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயந்திபுர பிரதான போலீஸ் நிலைய அதிகாரிகளால் நேற்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் எப்பாவல பிரதேசத்தில் வசிப்பவராகும். குறித்த பெண் ஏன் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்டார் என்பது தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பெண் நேற்று காலை கடுமையான குழப்பத்துடன் ஜெயந்திபுர பிரதான நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததை அடுத்து பெண் போலீஸ் உத்தியோகத்தர் வரவழைக்கப்பட்டு அப்பெண்ணை அங்கிருந்து அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தமிழர்களின் வீடுகளையும் சொத்துக்களையும் எரித்து 30 வருட யுத்தத்துக்கு வழிவகுத்தவரும் 60,000 இளைஞர்களை கொன்று குவித்தவரும் தனது தந்தை பிரேமதாசா என்பதை மறந்து அடக்குமுறைகளை பற்றி அவரது மகனான சஜித் பிரேமதாசா அதிகமாகவே பேசுவதாக அரசு தரப்பு பிரதம கொறடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதற்கெடுத்தாலும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சியினர் உக்ரைன் யுத்தத்தால் இதைவிட மோசமான பொருளாதார நிலைமையை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள நேரும். இதன் போதும் ராஜபக்சக்கள் மீதுதான் பழி போடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பிரபல சாமியார் நித்யானந்தா இலங்கையில் அடைக்கலம் கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கையில் அடைக்கலம் வழங்குமாறு நித்யானந்தா ஜனாதிபதியிடம் அந்த கடிதமூடாக கோரிக்கை விடுத்துள்ளார். தனது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருப்பதாகவும் நித்யானந்தா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகியுள்ள நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி அதில் சொர்க்கத்தில் வாழ்வது போல் வாழ்ந்து வருவதாக அறிவித்தார். இவ்வாறான நிலைமையில் இலங்கையில் மருத்துவ சிகிச்சைக்காக அடைக்கலம் கோரியுள்ளார். அத்துடன் சிகிச்சைக்கான முழு செலவையும் தனது சொர்க்க பூமியான கைலாசா ஏற்றுக்கொள்ளும் என நித்யானந்தா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாடு திரும்பியுள்ள போதிலும் அவர் மீண்டும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேபா தெரிவித்துள்ளார். நாளக கொடகேபா கோட்டபாயாவின் வியட்மா அமைப்பின் பலமான அங்கத்தவராக செயற்பட்டுள்ளார். அவர் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த ஒருவராகும். மிரிகனா வீட்டில் தங்குவதற்கே கோட்டபாய எதிர்பார்ப்பதாக அண்மையில் என்னிடம் தெரிவித்ததாகவும் அதற்கமையவே அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் மீண்டும் ஒருபோதும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே என்னிடம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடு திரும்பியுள்ள கோட்டபாய தனது அரசியல் செயற்பாடு குறித்து அவரே முடிவெடுப்பார் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பணப்பரிமாற்று உண்டியல் முறைக்கெதிராக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இடைக்கால வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பணம் சரியான முறையில் அனுப்பப்பட்டால் 700 முதல் 800 மில்லியன் டாலர்கள் வரை நாட்டுக்கு வந்தடையும்.
அது நாட்டில் கிடைத்துவிடுமோ என்ற அச்சத்தில் அதனை அனுப்ப வேண்டாம் என கூறப்படுகின்றது. இன்று உண்டியல் முறையில் பணம் அனுப்புவோரை கைது செய்ய புதிய சட்டங்கள் அமுல்படுத்தியுள்ளோம். இது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் செயல்படுத்தப்படுகின்றது. உண்டியல் முறையை பயன்படுத்தி இலங்கைக்கு பணத்தை கொண்டு வந்து இலங்கையில் உள்ள அவர்களின் வங்கி கணக்குக்கு மாற்றிக்கொண்டாலும் அந்த வங்கிகளை சோதனையிட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். நேர்மையான முறையில் பணம் சம்பாதிப்பவர்கள் நேர்மையான முறையில் இலங்கைக்கு பணத்தை அனுப்புமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அந்த பணத்தை சட்டபூர்வமாக அனுப்புபவர்களுக்கு மின்சார வாகனம் வாங்க உரிமம் வழங்குதல், குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் வழங்குதல், ஓய்வூதியம் தொடங்குதல் போன்ற அனைத்து சலுகைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 450 கிராம் நிறையுடைய ஒரு ராத்தல் பானின் விலையை 300 ரூபாவாக விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை அடுத்தே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடுமையான கோதுமை மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கு கோதுமை மா பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் கோதுமை மாவுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜெஃப்னா தெரிவித்துள்ளார். திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கு 50 கிலோகிராம் கோதுமை மா மூட்டையை கொண்டு செல்லும் போது ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் மேலதிகமாக அறவிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் திருகோணமலையிலிருந்து மருதானைக்கு கடந்த காலங்களில் தொடரூந்தில் கோதுமை மா கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது தொடரூந்தில் கோதுமை மா கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தினூடாக இலங்கையில் பெருநிறுவன வருமான வரி மற்றும் வட் வரி அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச நிதி பகுப்பாய்வு நிறுவனமான பிட்ச் ரேட்டிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. வருமான வரி சீர்திருத்தத்தின் தேவை சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் முக்கிய அங்கம் என பிட்ச் ரேட்டிங் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் கீழ் தனிநபர் வருமான வரியும் உயர்த்தப்படும் என பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2024 ஆண்டளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் முதன்மை உற்பத்தி 2.3% அதிகரிக்கும் என நிறுவனம் கணித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு போலீசார் மற்றும் இராணுவம் அடங்கிய படைக்குழு புதிதாக அமைக்கப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைக்குழுவில் கொமாண்டோக்களும் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ இல்லத்தை மக்கள் முற்றுகையிட்டதோடு இல்லத்தை கைப்பற்றினர். அதனை அடுத்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறிய ஜனாதிபதி ராஜபக்ச மாலைதீவுக்கு தப்பிச் சென்றார். பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்று அங்கிருந்தபடி தனது ராஜினாமா கடிதத்தை இலங்கை பாராளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைத்தார். சிங்கப்பூரில் சிறிது காலம் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக்குக்கு சென்று தஞ்சமடைந்தார். அங்கு சிறை கைதி போல் ஒரே அறையில் தங்கியிருந்த நிலையில் 52 நாட்களுக்கு பிறகு நேற்று நள்ளிரவு கொழும்பு வந்தடைந்துள்ளார். அவருக்கு இலங்கை அமைச்சர்களும் அதிகாரிகளும் மாலை சூட்டி வரவேற்பு அளித்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய சிரமங்களை சமாளிக்கவும் கடன் சுமையை குறைக்கவும் நிலையான வளர்ச்சியை அடையவும் இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்குவதாக சீனா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சாதகமாக உதவுவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம், தனியார் துறையினர், விவசாயிகள், வெளிநாடுகளில் உள்ள மக்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து கைகோத்தால் 2-3 ஆண்டுகளில் நெருக்கடியில் இருந்து மீள முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்து மக்களையும் இவ்வாறு ஒன்றிணைக்க வேண்டுமாயின் மக்கள் ஆணையில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியை மக்கள் தெரிவு செய்யவில்லை. அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கிடைத்த மக்கள் ஆணையின் மூலம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைப்பது மக்களின் ஆணைக்கு முரணானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரே நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு மக்கள் ஆணை அவசியம். தற்போதும் மக்கள் ஆணையில்லாத மிதக்கும் மனிதர்கள் சிலர் வந்து நாட்டை ஆட்சி செய்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது காலாவதியான கண்ணீர் புகை குண்டு தாக்குதல்கள் நடாத்தியமை தொடர்பிலான தகவல்கள் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக அமையும் என தெரிவித்து வெளிப்படுத்துவதை மறுத்தமையானது எந்த அடிப்படையிலானது என எழுத்து மூலம் அறிவிக்குமாறு தகவல் அறியும் உரிமைகள் தொடர்பான ஆணைக்குழு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது.
வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துடன் தொடர்பட்ட தகவல்கள் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அத்தகைய தகவல் கோரிக்கைகள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் செயற்படாமை தொடர்பில் இலங்கை போலீசாருக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இதன்போது ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் தரிந்து ஜெயவர்தன முன்வைத்த தகவல் கோரிக்கைக்கு பிரகாரம் அந்த தகவல்கள் வழங்காமை தொடர்பில் தகவல் அறியும் உரிமைகள் தொடர்பிலான ஆணைக்குழுவில் அந்த ஊடகவியலாளரால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த மேன்முறையீடு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள ஆணைக்குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே போலீசாருக்கு மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மேன்முறையீடானது தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான ஓய்வு பெற்ற நீதிபதி ரோகிணி பெல்கம, சட்டத்தரணி கிருசாலி பிண்டோ ஜெயவர்தன, சட்டத்தரணி ஜெகத்லியன ஆராய்ச்சி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டை ஆட்சி செய்த அரசுகளினால் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டமை, தமிழ் மக்கள் நசுக்கப்பட்டமை தொடர்பில் ஜெனீவா கூட்டத்தொடரில் அரசுக்கும் நாட்டுக்கும் சார்பாகவே நிற்போம் என அறிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, சிங்களவர்கள் மீதான அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சர்வதேசத்தை நாடப்போவதாக கூறியுள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதென தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழர்கள் நசுக்கப்படலாம், சிங்களவர்கள் நசுக்கப்படக்கூடாது என்ற சிந்தனையின் வெளிப்பாடு இது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு மாத்திரம் 19 விழுக்காடுகள் ஒதுக்கப்பட்டது. கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய அடிப்படை துறைகளுக்கு 10க்கும் குறைவான விழுக்காடுகள் ஒதுக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள சூழலில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் முழுமையாக அரச கட்டமைப்பை வெறுக்கிறார்கள். தேர்தலை நடத்துமாறு ஜனநாயக ரீதியில் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். தேர்தலுக்கு செல்ல தயாரில்லாத அரசாங்கம் ஜனநாயகத்துக்கு முரணாக செயற்படும் போது இராணுவத்தை கொண்டு ஜனநாயகத்துக்கு முரணாக செயற்பட முயற்சிக்கின்றது. தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்ட போது எமது உறவுகளுக்காக நாங்கள் சர்வதேசத்தை நாடினோம். அப்போது எவரும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. ஆனால் தற்போதைய அடக்குமுறைகளுக்கு மாத்திரம் சகலரும் எதிர்ப்பு தெரிவித்து சர்வதேசத்தை நாடுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்துள்ளது. மக்கள் ஆதரவு இல்லாமல் எப்பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஆகவே நாட்டு மக்களைப் போல் நாங்களும் மக்கள் ஆணையை கூறுமாறு வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். This is a military that the people of the Northeast accused of heinous crimes. They already feel extremely vulnerable because the people who they know committed those crimes already live amongst them. So quite apart from that oppression and quite apart from that severe trauma, you have now the economic crisis which has heaped trauma beyond speakable limits on them. And if not for the diaspora and their relatives abroad, those people would have died of starvation long time ago, long before even this crisis commenced. And now they have to put up with the crisis. So the question then, Honorable Presiding Member, is whether this government, and the onus is on the government more than even the IMF, whether this government has in any way, even under these most trying circumstances, recognized the vulnerability of the people of the Northeast. You have a situation where you have 90,000, at least 90,000 war widows in the Northeast. War widows. Can you imagine the impact that will have on the economy of the people of the Northeast? But very unfortunately, Honorable Presiding Member, from the statement that the IMF has issued, there does not seem to have been any discussion with regards to restructuring the military. Today, the military is so huge in its
in its structure that in your last budget for defense you allocated something like 19% in total for military as well as non-military needs of the defense establishment. It almost came up to 19%. For education and health together, you didn't exceed 10%. This time I think in the interim budget you have increased for education and health slightly, minimal, but you have also increased military. Now I ask you, when the rupee has devalued to such limits, you are going to end up allocating even more at the next budget for defense. Otherwise you can't sustain your military. You just can't sustain the hardware. So even in this crisis, when there is no war, when Sri Lanka does not have any enemies, if it has any enemies, it is people, members of this house, because it is they who have destroyed the country. It is they, through their decisions of the last several decades, have ensured that the people's economy has been destroyed. Nobody else did it. And yet you choose to maintain this most oppressive military, Honorable Presiding Member. I ask you again, how can the economy of a people expand under this suffocating occupational presence? It just can't. It just can't. So under those circumstances, it is our view that if we are to in some way cooperate with the government, then the government must start looking at restructuring to a point where it is fair on everybody. And most importantly, that it is fair on the most vulnerable and the poor. And if you don't do that, then the question is whether your policies are for the few and not for the many. Because that is certainly how it seems. And our view, Honorable Presiding Member, on that is that this budget, this interim budget, fails. It fails miserably, and it fails because this government, particularly the President, needs the military. It does not have public support. On the contrary, the public want this government to go home. The public want another mandate. They want another election. And if you don't want to face the people, and if you don't want to respect democracy and the democratic wish of the people, then you need that military. You need to oppress the people. And it is through that oppression that you can sustain yourself. So it is our view that this budget and the government's policies in general at no point will look at the concerns of the people of the Northeast, because for them, they require the military if they are to in some way survive politically. And if they are to survive politically, they need the military to stifle democracy in the South, because that is the only way they can sustain their rule. And in that sense, again, it is the Northeast that is going to be the target repeatedly. So that is the view that we have with regards to this interim budget. Most unfortunately, we expected a very strong leadership coming from the chief opposition party, in particular the Honourable Leader of the Opposition. I think he has been taking a principled stand on most things,
But I must tell you, Honorable Presiding Member, I was astonished, I was shocked. I was shocked at a statement he made when he spoke on this interim budget, where he stated that he condemns the oppression using the military against the protesters. He condemns the arrests that have been taking place as being undemocratic. All of that he said. But the justification was something that is so shocking. What he said was that at this rate of the government using the military to oppress the protesters and arrest them, using the PTA and whatnot, the opposition will not be able to support the government in Geneva. Who is in Geneva? Who goes to Geneva every day? Who wants to raise the voice in Geneva? It is the Tamils. Because of the injustice that was committed, because of the genocide that was committed, because of the war crimes that was committed, it is we who go to Geneva. It is we who ask the international community, at least you put our issue on the agenda. And the leader of the opposition says that he might not be able to support the government in Geneva because the very same military is also oppressing the protesters today. That is the Sinhalese. So it is, if the Sinhalese are being oppressed, then of course we will have to stand in principle. But if only the Tamils are oppressed, then we will stay with you, we will back you, and we will support you in Geneva. I was astonished because I expected much, much more from the leader of the opposition. It almost sounds like he is a member of the government. That is the logic of the government. That can't be the logic of Mr. Sajid Premadasa, nor can it be the logic of a party that broke away from the president and claims that they are different in principle. But sadly, that is a slip that speaks the truth. And that is why I say the Tamil people cannot expect anything from this house. Not only this house, even if this house is dissolved and there is an election, unless the people decide on policy, unless the people decide that enough, when we talk of a system change, we mean a total change from the break of the racist policies that has been followed for the last 75 years. Unless the people take up that position, no one who gets elected to this house. யாழ்ப்பாண விமான நிலையத்துக்காக தமிழர்களின் நிலம் சுவீகரிக்கும் நிலையில் அந்த நிலத்தில் தென்னிலங்கையர்களுக்கு வர்த்தக அனுமதி வழங்கப்படுவதாக வலிவடக்கு மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய வரிச்சலுகை வர்த்தக நிலையங்கள் அமைப்பது தொடர்பில் நேற்று பலாலி பந்து குழுவினர் ஆராய்ந்துள்ளனர். யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம் 2019ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட போதும் வெறும் 6 மாதங்களில் இழுத்து மூடப்பட்டது. இதற்கான பாதை என மக்களின் நிலத்துக்கு நடுவே நில உரிமையாளர்களின் அனுமதியின்றி வீதியும் அமைக்கப்பட்டது. இதே நேரம் விமான நிலையத்தை அண்டிய நில உரிமையாளர்களுக்கு விமான நிலையத்தை அண்டிய பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என 2019ஆம் ஆண்டு முன்வைத்த கோரிக்கை அப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணம் விமான நிலையம் அருகே கடை தொகுதி அமைப்பதற்காக 4 தென்னிலங்கை நிறுவனங்கள் நேரில் வந்து பார்வையிட்டு திரும்பியுள்ளனர். இதன் அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள படையினர் மக்களின் அபிவிருத்தி பயன்பாட்டுக்கு என்ற பெயரில் கையகப்படுத்தியுள்ள நிலையில் அந்த நிலத்தில் மேற்கொள்ளும் வர்த்தக நடவடிக்கைகளை கூட நில உரிமையாளர்களிடம் வழங்கப்படாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.